மெட்டம் மீளவிட்டானில் 32.50 கோடி ரூபாய் மதிப்பில் 63,000 சதுர அடியில் தரை மற்றும் 4 தளங்களாக அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பார்க் கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரூபாய் மதிப்பில் 63,000 சதுர அடியில் தரை மற்றும் 4 தளங்களாக அமைக்கப்பட்டுள்ள புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. மினி டைடல் பார்க்கை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் மரியாதை செய்யப்படுகிறது. பரவலான வளர்ச்சியை பார்ப்போற்றும் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டின் அனைத்து திட்டங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பாக இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மினி டைடல் பார்க் கட்டிடம் சிறப்பம்சங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய மினி டைடல் பூங்கா கட்டிடத்தின் சிறப்பம்சங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. 1998 ஆண்டு ஆகஸ்ட் 21 சென்னை தரமணையில் டைடல் பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் இது மிக பெரும் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. 2000 ஆண்டு ஜூலை 4 தரமணி டைடல் பார்க் திறந்து வைக்கப்பட்டது. 2010 ஆண்டு ஆகஸ்ட் 2 கோவை டைடல் பார்க் தொடங்கப்பட்டது. 2021 வருடம் சிறு நகரங்களிலும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களில் மினி டைடல் பார்க் தொடங்கப்படும் என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விழுப்புரத்தில் டைடல் நியோ பார்க் தொடங்கப்பட்டது. 2024 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தஞ்சாவூரில் டைடல் நியோ பார்க் தொடங்கப்பட்டது. 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் சேலத்தில் டைடல் நியோ பார்க் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பார்க் தொடர்பான விளக்க காட்சியினை இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் டைடல் நியோ பார்க் குறித்த விளக்க காட்சியினை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டைடல் நியோ பார்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட காமராஜ் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராரும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற
எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே அசனை போல் அனைத்துலகும் எத்திசையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அக்கா அவர்களே, மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களே, வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களே, வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே, விழாவுக்கு வந்து சிறப்பித்திருக்கும் நமது சீஃப் செக்ரட்டரி உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளே, எனது அருமை செக்ரட்டரி திரு அருண் ராய் அவர்களே, எம்டி டிட்கோ சந்தீப் நந்தூரி அவர்களே, சகோதரி எம்டி டைட்டில் பாரதி அவர்களே, மாவட்ட ஆட்சியர், அடிஷனல் கலெக்டர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் முதற்கண் வரவேற்கிறேன். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு பகுதிக்கும் அனைத்து தரப்பான தொழில் புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வழியில் தமிழகத்துக்கு டைடல் பூங்காக்களை கொண்டு வந்து நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தமிழக காவலர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் சென்னையிலும் பிறகு கோவையிலும் துவங்கப்பட்டு அதற்கு பின்னர் சமீபத்தில் சென்னையில் இரண்டாவது டைட்டிலாக பட்டாபிராமில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களால் துவக்கப்பட்ட டைடல் பூங்காக்களை தொடர்ந்து தமிழகத்தில் டியர் 2 சிட்டிஸ், டியர் 2 டவுன்ஸில் தொழில் புரட்சி, குறிப்பாக ஐடி படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த வேளையில் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இந்த டைடல் நியோக்கள் மூலமாக ஏ கிரேட் நிறுவனங்களுக்கு இல்லாமல் அதற்கு அடுத்த இருக்கிறோம் அந்த நிறுவனங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும். அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கு அருகாமையிலேயே வேலைவாய்ப்பு கிட்டும் என்ற அந்த வகையில் அவரது திட்டத்தினால், அவரது முயற்சியினால் உருவாக்கப்பட்ட டைடல் நியோக்கள் இன்று தமிழகத்தில் விழுப்புரம், தஞ்சை, அதே போல் சேலத்தில் முழுமையாக செயல்பட துவங்கி இன்று 4வது டைடலாக, அதிலும் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயம் என்றால் தென் தமிழகத்தில் முதல் டைடல் நியோவாக இன்று தூத்துக்குடியில் இந்த டைடல் நியோ துவங்கப்படுகிறது. இந்த டைடல் நியோ உருவாக்குவதற்கு மேலும் ஒரு காரணம் இருக்கு. மாண்புமிகு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அருமையாக்க அவர்களது அவரது முயற்சியினால் அன்றைய தொழில்துறை அமைச்சராக திகழ்ந்த நமது இன்றைய மாண்புமிகு நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களிடம் போய் நிதித்துறை அமைச்சர் அவர்களிடம் அவர்கள் அணுகி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அந்த கோரிக்கையை வைத்ததன் பலனாக இன்று தூத்துக்குடிக்கு இந்த டைடல் நியோ கிடைத்திருக்கிறது என்று மீண்டும் ஒரு சிறப்பான தகவல். இதை தாண்டி இது முடித்த கையோட அடுத்தது எப்போ கட்ட போறேன் என்று மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து வெகு விரைவில் தூத்துக்குடியில் அடுத்த டைடலும் வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. இந்த டைடல் நியோவை பொறுத்தவரை 4.16 ஏக்கர் பரப்பளவில் 32.5 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட இந்த டைடலில் ஆயிரக்கணக்கான பேருக்கு 1000க்கும் மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏற்கனவே நான் சொன்னது போல அனௌன்ஸ் பண்ணி திறப்பு விழாவிலேயே ஃபுல்லான ஒரு டைடலாக இந்த டைடல் இப்பொழுது
திறக்கப்படுகிறது. முழுமையாக ஆக்குபை பண்ணப்பட்ட ஒரு டைடல். நான் சொல்வது போல 234.5 கோடி 234 கோடி செலவு செய்து 7 நகரங்களுக்கு, விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், காரைக்குடி ஆகிய 7 பகுதிகளுக்கு 7 நகரங்களுக்கு இந்த டைடல் நியோ கட்டப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.